கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்து பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம்னா இந்தியன் மான்சூனை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் மான்சூன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹிந்து பேப்பர்ல பார்த்தோம். ஸ்கைமெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவோட இந்த வருஷம் பருவமழை அப்படிங்கிறது, அந்த தென்மேற்கு பருவ காற்றுகள் அப்படிங்கிறது, அந்த மழை அப்படிங்கிறது நல்லாவே பெய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே ஒரு விஷயத்தை தான் யார் சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்தியாவோட அந்த வானியல் துறை அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மான்சூன் அப்படிங்கிறது ஆவரேஜையும் தாண்டி நிறைய மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதே நம்ம போன வருஷம் மான்சூனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆவரேஜோட ரொம்ப கம்மியா மழை பெஞ்சிருந்துச்சு, பரவலாக மழை பெய்யாம இருந்துச்சு, ஒரே இடத்துல மழை பெஞ்சது, ஒரு இடத்துல பார்த்தோம்னா வறட்சி போன்ற நிலைகள்லாம் இருந்துச்சு. அப்போ ஆவரேஜா மான்சூன் அப்படிங்கிறது கரெக்டா இல்லை. போன வருஷம் ஆவரேஜோட கம்மியான மழை தான் பெஞ்சிருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் பார்த்தோம்னா ஆவரேஜோட அதிகமான மழை பெய்யும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எதனால போன வருஷம் கம்மியாகவும் இந்த வருஷம் ஆவரேஜோட தாண்டியும் மழை பெய்யுது? அந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல் நினோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான். ஸோ போன வருஷம் மழை கம்மியா பெஞ்சதுக்கும் இந்த வருஷம் மழை அதிக அளவுல பெய்ய போறதுக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல் நினோ. அது என்ன எல் நினோ அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, நமக்கு சென்ட்ரல் பசிபிக் ஓஷனோட அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாகும். ஓகேங்களா? அப்ப டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாச்சுன்னா நமக்கு பிரஷர் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ லோ பிரஷர் கிரியேட் ஆகுது. சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல லோ பிரஷர் கிரியேட் ஆகிறதுனால இங்க இருக்கக்கூடிய இந்த பருவமழை காற்றுகள், மான்சூன் விண்ட் எல்லாம் பசிபிக் ஓஷனை நோக்கி போயிடும். அதனாலதான் இந்தியாவில் கம்மியான மழை அப்படிங்கிறது பெஞ்சிருக்கும் போன வருஷம். ஓகேங்களா? இந்த எல் நினோ அப்படின்னாலே இந்தியாவில் கம்மியான மழை தான் பெய்யும் அப்படிங்கறத நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எல் நினோ கண்டிஷன் இருக்கு அப்படின்னா, ஜியோகிராபிக்கல் பினாமினன் அதெல்லாம் அது இருக்கு அப்படின்னா நமக்கு இங்க கண்டிப்பா மழை அப்படிங்கிறது கம்மியா தான் பெய்யும். ஓகேங்களா? ஒரு சில காலகட்டங்களில் எல் நினோ அப்படிங்கிறது ஒரு வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், இந்த மாதிரி தொடர்ச்சியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஆனா நமக்கு இந்த வருஷம், போன வருஷம் எல் நினோ கண்டிஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் பார்த்தோம்னா எல் நினோ கண்டிஷன் அப்படிங்கிறது நமக்கு ஃபேட் ஆயிரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, மறைந்து போயிரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா, நமக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எல் நினோ கண்டிஷன் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும். அதனால என்ன ஒரு லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு அதிகப்படியான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எல் நினோவோட ஆப்போசிட் கண்டிஷனா இருக்கக்கூடிய லானினா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த லானினா அப்படிங்கிற விஷயம் மறுபடியும் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ இந்த எல் நினோ, லானினா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு சைக்கிளிக்கலா, ஓகேங்களா, ஒன்னு மாத்தி ஒன்னு வந்துட்டே தான் இருக்கும். எல் நினோ வரப்ப நமக்கு கம்மியா மழை பெய்யும், லானினா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்ப அதிகமான மழை வந்து இந்தியாவில் வந்து பெய்யும். ஓகேங்களா? அப்ப லானினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதே சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல நமக்கு சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும். ஓகேங்களா? முன்னாடி வந்து ரொம்ப வார்மா இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கூலா இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் கம்மியா இருந்துச்சுன்னா பிரஷர் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த மழை காற்றுகள் எல்லாமே இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிக்கும். இந்தியன் மான்சூன்ல வந்து அதிகப்படியான மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனால தான் இந்த வருஷம் மான்சூன் அப்படிங்கிறது நிறைய மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. எல்லா விதமான ஃபேக்டர்ஸும் நமக்கு வந்து இந்த ஹிமாலயன் ஐஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹிமாலயஸ்ல இருக்கக்கூடிய ஐஸ் கவர், அந்த பனியோட பரப்பளவு இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் ஷீட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கம்மியா இருந்துச்சு. ஹிமாலயாஸ்ல ஐஸ் கவர் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன்ல நல்லா மழை பெய்யும். அதே மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நமக்கு அதிகமான மழை பெய்யும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இந்தியன் ஓஷன் இந்த சைட்ல எல்லாம் நமக்கு இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்தியன் ஓஷனோட மேற்கு பகுதிகளில் வந்து டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகி நமக்கு மழை அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? என்ன இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் இதை வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? பாசிட்டிவ் ஐஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் ஐஓடியும் ஒரு காரணமா இருக்கு இந்த வருஷம் நிறைய மழை பெய்யறதுக்கு. ஓகேங்களா? பாசிட்டிவ் ஐஓடினா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓஷன் டைபோல்னா என்னன்னா, நமக்கு இந்தியன் ஓஷன்ல மேற்கு சைடும் கிழக்கு சைடும் எந்த சைடு ஹீட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த ஐஓடி அப்படிங்கிறது அமையும். சிம்பிளா சொல்லணும்னா, ஓகேங்களா, அது பெரிய கான்செப்டா இருக்கும். நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்தியன் ஓஷனோட வெஸ்டர்ன் சைடா இல்ல ஈஸ்டர்ன் சைடா எது வந்து ஹீட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் அமையுது. ஓகேங்களா? இதுவே பாசிட்டிவ்
மையோடி அப்படின்னா வெஸ்டர்ன் சைடு ஹீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த வெஸ்டர்ன் சைடு ஹீட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதிகப்படியான, ஏன்னா இந்த இடத்துல சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னா, சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னா நமக்கு வந்து லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகி நமக்கு இப்படி மழை வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்றாங்க. இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸும் வந்து நமக்கு சாதகமாக இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல லானினா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய ஐஸ் கவர், இது எல்லாமே பார்த்து இது எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு மான்சூன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா பெய்யும், ஆவரேஜை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இருந்தாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிளைமேட் சேஞ்ச்னால ஒரு சில பாதிப்புகள் ஏற்படலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடிலாம் மான்சூன் அப்படின்னா ஒரு ஆவரேஜா நல்லா மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் சீரான அளவுல எல்லா பகுதிகளுக்கும் ஆவரேஜா மழை பெஞ்சிட்டு போயிடும். இப்போ மகாராஷ்டிராக்குன்னு ஒரு ஆவரேஜ் ரெயின்ஃபால் இருக்கு அப்படின்னா அந்த ஆவரேஜ் ரெயின்ஃபால் அளவுக்கு மழை பெஞ்சிடும். ஓகேங்களா? ஆனா சமீப காலங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா ஃபுல்லா ஆவரேஜா இல்ல ஆவரேஜுக்கும் அதிகமாக மழை பெஞ்சாலுமே ஒரு சில பர்டிகுலர் பிளேசஸ்ல ரொம்ப அதிகமான மழை பெய்யுது, ஒரு சில பர்டிகுலர் பிளேசஸ்ல வந்து மழையே பெய்யாம இருக்கு. இருந்தாலுமே நம்மளோட ஆவரேஜ் ரெயின்ஃபாலை கவர் பண்ணிடுது. ஓகேவா? அப்ப அது என்ன சொல்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா பரவலாக மழை பெய்யும் அப்படிங்கிறத நம்மளால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்மளால கரெக்டா அந்த ஒரு விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியாம தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் மான்சூனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆர்டிகல் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ மற்றபடி பார்த்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிற மாதிரி ஆர்டிகல்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஓகேவா? நமக்கு எடிட்டோரியல் பேஜில் தான் அடுத்து பார்க்க போகிறோம். எடிட்டோரியல் பேஜ்லையுமே வந்து ரொம்ப டீப்பாக ஆர்டிகல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து அரசியல் கூட்டணிகளை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம போக தேவையில்ல. அண்ட் தென் பார்த்தோம்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டை பற்றி கொடுத்துருந்தாங்க. அது ஜேர்னலிசமை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஆர்டிக் இம்பெரிட்டிவ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிக் ரீஜியன் பகுதியில் இந்தியா வந்து ஒரு முக்கியத்துவத்தை செலுத்திட்டே இருக்காங்க. ஸோ அதில் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டீப்பாகவும் போக தேவையில்ல. பட் ஸ்டில் அந்த இடத்துல நம்ம எதுக்கு முக்கியத்துவம் செலுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுப்போம். பிற்காலத்தில் எங்கேயாவது யூஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா ஆர்டிக் ஓஷனை பற்றி 2022 ஒரு ஆர்டிகல் வந்திருக்கும். அதுக்கப்புறமா இப்போதான் ஒரு ஆர்டிகல் வருது நமக்கு. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா ஆர்டிக் ஓஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் செலுத்துறதுக்கு 2-3 முக்கியமான காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த காரணங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல முக்கியமான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சைனாவோட டாமினன்ஸ். ஓகேங்களா? சைனா ரஷ்யாவோட உதவியின் பேர்ல ஆர்டிக் ஓஷன் ரீஜன்ல நிறைய ரிசர்ச்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வழியா ஏதாவது ஒரு ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சைனாவோட டாமினன்ஸ் ஆர்டிக் ஓஷன் பகுதியில் இருக்கனால இந்தியாவும் அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் செலுத்தியாக வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் வந்து இது ஒரு முக்கியமான காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் சார்ந்து. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் சார்ந்து அந்த ஒரு காரணத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டாவது முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நார்தன் சீ ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நார்தன் சீ ரூட் அப்படிங்கிறத நம்ம ரஃபா எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து ஒரு ப்ரொபோசல் தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்தியா இப்படி இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து கிளம்பக்கூடிய ஒரு ஷிப்மெண்ட் வந்து இந்த இடத்துல சூயஸ் கேனல் வழியா யூரோப்பை சுற்றி, அதே மாதிரி இந்த இடத்துல ஆர்டிக் ஓஷன் அந்த ஆர்டிக் சீ ரூட், இதுதான் வந்து நார்தன் சீ ரூட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்டிக் ரீஜனை சுற்றி இந்த சைடு ரஷ்யாவை சுற்றி மறுபடியும் சவுத் சைனாவை சுற்றி மறுபடியும் இந்தியாவுக்கே வந்து நிப்பாட்டுறதா. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நார்தன் சீ ரூட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எங்க என்ன சொல்றாங்கன்னா, சூயஸ் கேனல் வழியா நம்ம யூரோப்பை சுற்றி ஆர்டிக் ஓஷன் வழியா ரஷ்யாவையும் சுற்றி மறுபடியும் இந்தியாவுக்கே வரதான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஜப்பான், இந்த இடத்துல இந்த இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், அந்த மாதிரி குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் அதே மாதிரி மறுபடியும் சுற்றி இங்கிட்டு வர்றது தான் நார்தன் சீ ரூட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நார்தன் சீ ரூட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேங்களா? நிறைய காசும் மிச்சமாகும், அதே மாதிரி எரிபொருள் அந்த மாதிரியான செலவுகள்லாம் ரொம்ப மிச்சமாகும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த ஆர்டிக் ஓஷனை பத்தி, அந்த ஆர்டிக் ரீஜனை பத்தி படிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் இன்னொரு காரணமா சொல்றாங்க, இந்தியா ஆர்டிக் ரீஜன் மேல ஒரு முக்கியத்துவத்தை செலுத்துறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த சீ ரூட் எல்லாம் ஸ்டடி பண்ணி அங்க போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நார்தன் சீ ரூட் அப்படிங்கிறத எளிமையா கொண்டு வர முடியும். அதனால இந்தியாவோட எக்கானமிக்கு நிறைய பணத்தை மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கிறதா சொல்றாங்க. ஸோ நார்தன் சீ ரூட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஓகேங்களா? மூணாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிக் ரீஜன்ல தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற
இடங்களை கம்பேர் பண்றப்போ ஆர்டிக் ரீஜன்ல அந்த குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட் அப்படிங்கிறது 7 மடங்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் 2022 சொல்லியிருப்பாங்க. என்னன்னா நார்வே, ஃபின்லாண்ட், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக் ரீஜன், அந்த ஆர்டிக் ஐஸ் ஷீட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டிக் ரீஜன் பகுதியில் குளோபல் வார்மிங்கோட தாக்கம் அப்படிங்கிறது மற்ற இடங்களை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 7 மடங்கு கிட்ட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து நமக்கு ஐஸ் ஷீட்லாம் மெல்ட் ஆகுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்னால கடல் மட்டம் உயரும், அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக் ரீஜனில் குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் மான்சூன் அப்படிங்கிறது ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அங்க அதிகமா வெயில் அடிச்சு, ஐ மீன் குளோபல் வார்மிங்னால அதிகமாக ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த எஃபெக்டோட இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி நமக்கு இங்க மழை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவும் பெய்யலாம், இல்லை சுத்தமா மழை பெய்யாமையும் போகலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்கை ஸ்டடி பண்றதுக்காக தான் முக்கியமா அங்க போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்டிக் ஓஷன், ஆர்டிக் ரீஜன், ஓகேங்களா, இந்த ஆர்டிக் ரீஜனோட இம்பார்ட்டன்ஸை நம்ம இந்த 3 வகையில பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் ரீசனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்டிக் ரீஜன்ல ஏதாவது ஒரு மாறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது என்ன மாறுபாடுங்கிறத பொறுத்து நமக்கு அதிகமாகவும் மழை பெய்யலாம், கம்மியாகவும் மழை பெய்யலாம். ஓகேங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாம் அங்க போய் ஸ்டடி பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன். இதுதான் முதல் முக்கிய காரணமா இருக்கு. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்த இந்த நார்தர்ன் சீ ரூட் அப்படிங்கிறது அது இந்தியாவுக்கு எக்கனாமிக்கலி ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோ பாலிடிக்ஸ். சைனா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இந்த ஆர்டிக் ரீஜனால. ஸோ அப்போ சைனா கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளும் கொடுத்துதான் ஆகணும். அந்த ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் ரீசன்ஸ் அப்படிங்கிறனால அது ஒரு காரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த ஒரு ஆர்டிகலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு ரொம்ப டீப்பான இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான். பட் ஸ்டில் இந்தியா ஆர்டிக் ஓஷன் மேல எதுக்கு, ஐ மீன் ஆர்டிக் ரீஜன் மேல எதுக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த 2 ஆர்டிகளை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த பேப்பர் அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.